அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். சரியா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குதா? என்ன ஆசை? இந்த உலகத்தை, அகில உலகத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர், கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, இந்த கடவுளை, தெய்வத்தை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ஆசைப்படுறாங்க, பிரயாசப்படுறாங்க. தப்பு இல்லை. அதற்காக ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். யார் ஆண்டவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அவனுடைய 8வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இது பாக்கிய வசனம். இயேசு கிறிஸ்து மலையில பிரசங்கம் பண்ணின வசனங்கள். ஆண்டவர் சொல்றார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆண்டவரை பார்க்க முடியும். அப்போ இருதயத்தில் சுத்தம் வேணும். இந்த நம்ம போட்டிருக்கிற உடைகள், நம்முடைய உடம்பெல்லாம் சுத்தமாகணும்னா என்ன பண்ணுறோம்? நல்ல சோப்பு போட்டு கழுவுறோம், நல்ல பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறோம், பல விதமான வாசனை பொருட்களை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். எதற்காக என்று சொன்னால் நல்ல சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. இருதயத்தில் சுத்தம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அதை சுத்தப்படுத்துவது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால உங்களுடைய இருதயத்தை கழுவுவதற்கு நீங்கள் விட்டு கொடுக்கும்போது அது உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. உங்களுடைய இருதயத்தில் உண்டாயிருந்த அழுக்குகள், அசூசிகள், தேவையில்லாத எல்லா காரியத்தையும் இயேசுடைய இரத்தம் நீக்கி உங்களை சுத்தம் உள்ளதாக மாற்றுகிறது. உங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துகிறது. அப்படி உங்களுடைய இருதயம் சுத்தமாக மாறும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? கடவுளை பார்க்கலாம், ஆண்டவரை பார்க்கலாம், தேவனை தரிசிக்கலாம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நம்புங்க. உங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நாளில் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.